த்ரில்லர் படம் நல்லா எடுத்திருக்காங்க. டைரக்ஷன் நல்லா இருக்கு. ஒளிப்பதிவு பிரமாதமா இருக்கு. வசனம் பரவாயில்ல. ஆனால் ஃபைனல் தான் த்ரில்லாக இருக்கு. ஓகே, நாட் பேட். ஸ்டார்டிங்லேருந்து இன்ட்ரோல் வரைக்கும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கு. செகண்ட் பார்ட்டில் அப்படியே சேஞ்ச். பரவாயில்ல. ஆனால் பரவாயில்ல, நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். இல்லை, இப்போ புதுசாக ஒரு பையன் அறிமுகப்படுத்திருக்கீங்க. பிரமாதமாக இருக்கும் பையன். நல்ல ஆக்டிங் இருக்கு. பரவாயில்ல, நல்லா குட். ஓகே ஓகே. எதுவுமே கிடையாது. படம் நல்லா இருக்கு. நான் விஜய் ஆண்டனி பண்ண நல்லா இருக்கேன். சூப்பராக தானே இருக்கும். ஆனால் இந்த படம் என்னன்னா புதுசாக எடுத்துக்கிறாரு. புது கதைனா இது வந்து எப்போவுமே விஜய் ஆண்டனினா சென்டிமெண்ட்டு நல்லா இருக்கும். ஆனால் இந்த சென்டிமெண்ட்டில் பயங்கரமான துஷ்டு வச்சு இது கதை அசால்ட்டாக எப்படி முடிச்சாருன்னே தெரியல. ஒரு லேடிஸ் தான் அதில் கேரக்டரு. அதே போல் புது ஹீரோ நடிச்சுக்கிறாரு. சூப்பராக நடிச்சுக்கிறாரு. சென்டிமெண்ட்டோடு நடிச்சுக்கிறாரு. தண்ணியில் இறங்கி அவ்வளோனால சாதனை பண்ண முடியாது யாராலையும். ஆனால் அவர் பண்ணிக்கிறாரு இந்த படத்தில். அதே போல் தங்கச்சி கேரக்டர் சென்டிமெண்ட்டு இருக்குது. நல்லா பக்காவாக இருக்கணும். படம் சூப்பராக தான் இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். தரமான படம் தெளிவா தாராளமே பார்க்கலாம். இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது படம். இன்னொரு டிக்கெட் கட்சி இன்னொரு இப்போ பார்ப்பேன். மெயினாக வந்து விஜய் ஆண்டனி அந்த மியூசிக் பேஸ்லாம் தரமாக இருக்கும். பிஜிஎம்மோட மியூசிக்கோட தரமாக இருக்குது படம். தாராளமாக பார்க்கலாம். அவங்க அக்கா பையன் இல்லை, உண்மையாக சூப்பராக இருக்குது படம். வரல இந்த நான் சலீமு நான் அந்த இதில் வருது. படம் தரமாக இருக்குது. தாராளமாக பார்க்கலாம். 10க்கு 10 ஆக்டிங் ஓகே. மியூசிக் பிஜிஎம் தரமாக அந்த பேஸ்லாம் சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. தரமாக பார்க்கலாம். 10க்கு நான் 9 கொடுப்பேன் ப்ரோ. சூப்பராக இருக்குது சார் படம். வந்து உண்மையாக விஜய் ஆண்டனிக்கு ஒரு கம்பேக் சொல்லலாம். ஏன்னா நிறைய படம் பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு வந்து போரிங் இருக்கும். கதை எதுவுமே இருக்காது. இதில் வந்து ஒரு அடுத்த சீன் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக பாராட்டலாம். மியூசிக் தான் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய சீன்ஸ் இருக்குது. இது கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ அவ்வளோ க்ரௌட் இல்லை. பட் இதுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் செம்ம படம் ஒர்த்தாக இருக்குது. விஜய் ஆண்டனி படம் பார்த்துட்டு வந்தாங்க. படம் நல்ல த்ரில்லிங்கா இருக்கு. ஒரு புது வித முயற்சியா இருக்கு படம் விஜய் ஆண்டனிக்கு. எல்லா படத்தை கூட இது ஒரு திருப்பு முனையா அமைன்னு எதிர்பார்க்குற விஜய் ஆண்டனி சாருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. படம் வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. ஆமா, அந்த வரிசையில இல்ல. இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கு. யாரையும் நம்ப கூடாது. பெண்களும் உஷாரா இருக்கணும். ஒரு சாதாரண ஒரு வார்த்தை அது ஒரு கொலையில போய் முடிகிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கு படத்துல. அனைவரும் வந்து பாருங்க. பெண்களும் வந்து பார்க்கலாம் எப்படிலாம் பழகணும் நாட்டில்ன்றத சொல்றாங்க. நல்லா இருக்கு படம். நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. மூவி சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். என்ன ப்ரோ? நல்லா நடிச்சிருந்தாங்க ப்ரோ. த்ரில்லர் மூவி. இன்னொரு தடவை பார்க்கலாம். சூப்பர் ஆக்டிங். மியூசிக்லாம் 50% பரவாயில்ல. மியூசிக்லாம் ரொம்ப அது பம்பிங் கொடுத்ததெல்லாம் ரொம்ப பார் மியூசிக்லாம் நல்லா இருக்கு. வேர்ல்டு ரெக்கார்ட் ஆகும். த்ரில்லர் ஃபேண்டாஸ்டிக். மார்வெலஸ். படம் நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குண்ணா. பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. ஆமா, ஒரு கொலை நடக்குது. அதை கண்டுபிடிக்கிறேன். த்ரில்லரான படம் தான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா பண்ணியிருந்தாருண்ணா. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு கடைசியா பிச்சைக்காரன் 1 பார்த்து ரொம்ப ஹைப் ஆனது. இப்போ இந்த படம் நல்லா இருக்கு சார். விஜய் ஆண்டனி படம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லதாக இருக்குது. டிரெக்டாக இருக்குது. ரொம்பவும் நல்லா இருக்குது. அவர் படம்னா என் ஃபஸ்ட்டு ஷோ நான் தான் பார்ப்பேன். நான் முனைவர் மூர்த்தி பாடகர் இருந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஏன்னா ஒரு டுவேட் இல்லை, அவ்வளோதான். ஃபைட்டில் சூப்பராக இருக்குது. டிரெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது. படம் வந்து உட்காந்துட்டு நுனி சீட்டில் முடிகிறவர்களும் உட்காந்துட்டு அதே நல்ல என்டர்டைன். சூப்பர். படம் சூப்பராக இருக்கு. நல்லாவே இருக்கு. நல்லா விஜய் ஆண்டனியும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மியூசிக் ஓகே. விஜய் ஆண்டனி சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஓகே, நல்லா இருக்கு. அந்த பையனும் சூப்பராக பண்ணியிருக்காரு. புதுசாக ஆக்டிங் பண்ணாலும் புதுசாக மாதிரி இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பழைய படம் ஆமா, இல்ல அதோட நல்லா இருக்கு. நல்லா
ஒரு சஸ்பென்ஸாக எடுத்து போயிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. முடிவு என்ன ஆகும்னு தெரியல. அடுத்த ரொம்ப நல்லா முடிச்சிருக்க படம். நல்லா முடிச்சிருக்கேன். அண்ணன் பையன் தான் நினைக்கிறேன். நல்லா அடிச்சிருக்கேன். நல்லதா இருந்தது படம். நல்லதா இருந்துச்சு.